கேக் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பண்ண கேக்லாம் நல்லாவே வராத மாதிரி இருந்தது. அதனால கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டேன். கேரட் கொஞ்சம் நிறையா இருந்தது. கேக் சாப்பிடணும் போல் இருந்தது. சரி கேரட் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை மட்டும் ஃபஸ்ட் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். அது கூட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ். மெஷர்மெண்ட்க்கு டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். 1 கப் ஃபுல்லாக ஆயில், 3/4 கப் ஆறின பால், தேவையான அளவு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு 2 கப்பு மைதா, அது கூட கலருக்காக கொஞ்சம் கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், பட்டை, அது கூட சுகர், ஒயிட் சுகர் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக துருவின கேரட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தேவைப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் வந்து பிளாக் ரைஸும் பாதாமையும் கட் பண்ணி நல்லா மேலே போட்டுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 170 டிகிரி செல்சியஸில் 50 மினிட்ஸ் முடிச்சு எடுத்தோம்னா நான் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ சூப்பராக கேக் வந்திருந்தது. எப்பயும் நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸை போட்டு நல்லா பீட் பண்ணிடுவேன். பட் இந்த தடவை நான் அது பண்ணல. மேபி அதனால கேக் நல்லா வந்துச்சான்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது கேரட் கேக் ட்ரை பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.